சொன்னேன் தலைவர் ராகுல் காந்தி அவர்களிடம், தலைவர்களுக்கு புதுச்சேரியை சார்ந்த தலைவர்களுக்கு ஞாபகம் இருக்கும், டெல்லியிலே நான் சொன்னேன், சென்னை விமான நிலையத்தில் நான் சொன்னேன். தலைவர் அழைத்து கேட்கிறார், நாம் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணிக்கு போனால் தமிழகத்தில் 10 அமைச்சர்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது, தமிழகத்தில் ஒரு துணை முதலமைச்சருக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏறத்தாழ 70 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றில் தமிழகத்தில் இடம்பிடிக்கலாம், தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி போகலாம் என்று சொன்ன பொழுது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்த சில குள்ளநரிகள் குடிபறித்தார்கள். அந்த வாய்ப்பை இழந்தோம். அதே நேரத்தில் இன்னொரு கருத்தை சொல்லும். என்ன கருத்து தெரியுமா? தமிழக வெற்றி கழகத்தோடு புதுவையில் கூட்டணி வைத்தால் புதுவை காங்கிரஸ் கட்சி தமிழகத்தினுடைய தலைமகனாக, பிதாமகனாக, மாணிக்க கல்லாக, மகுடமாக புதுவை காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கும். தமிழக வெற்றி கழகத்தோடு நீங்கள் செல்லுங்கள் என்று கேட்டோம். அங்கேயும் குடிபறிக்கப்பட்டது. ஆனால் காலத்தின் கட்டாயம் இன்று நாம் எல்லாம் ஒன்றை உணர்ந்திருக்கிறோம். என்ன உணர்ந்திருக்கிறோம் தெரியுமா? யார் யாரெல்லாம் குடிபறித்தார்களோ, யார் யாரெல்லாம் குள்ளநரிகள் வேடம் போட்டு நம் கூட்டத்தை கலைக்க நினைத்தார்களோ அவர்களெல்லாம் இன்று வெளியே இருக்கிறார்கள். கள்ளம் கவலம் இல்லாமல் நஞ்சு கலராத தமிழ் பேசுகிற புதுவையும் தமிழும் இன்று தலை நிமிர்ந்து இருக்கிறது. முதல்வர் தளபதி விஜயின் பின்னாலே நாங்கள் அணிவகுத்து செல்ல எங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறார்கள். ஆக இது ஒரு அற்புதமான நேரம். இதை விட ஒரு நல்ல நேரம் தமிழகத்திற்கு கிடைக்காது.